பிரைஸ் த லார்ட். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நேரத்தில் நாம் ஜெபத்தின் மூலம் எப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று நமக்கு இங்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல நாம் எப்போதெல்லாம் அவர் பாதத்துல வருகிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை எல்லாவற்றையும் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்வது போல தேவனாகிய கர்த்தர் கேட்கும் போது நமக்கு அவர் பதில் தரக்கூடிய தேவனாயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவ சமூகத்துல வரும்போது விண்ணப்ப ஜபம், மன்றாட்டு ஜபம், கண்ணீர் ஜபம், புலம்பல் ஜபம், இன்றைக்கு ஜபத்தின் நிலைகள் நாம் வேதத்துல பார்க்கிறோம். தேவ சமூகத்துல வரும்போது ஆவிக்குரிய பலனை கேட்கணும், நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கணும், சரீரத்துக்கு வேண்டிய தேவனுடைய ஆளுகையை, வல்லமையை, தேவனுடைய நடத்துதலை, இந்த சரீரத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவ நோக்கத்தை கேட்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிக்க வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கவும், அதுக்கு அடுத்தபடியாக தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இன்றைக்கு பல நேரங்கள்ல நாம் எப்போது தேடுவோம் என்றால், ஒரு பொருளை காணாமல் இருக்கும்போது தேடுவோம், மறுபடியும் தேடுவோம், அந்த பொருள் கண்டடையும் வரையில தேடுவோம். தேவ சமூகத்துல வரும்போதும் இன்றைக்கு விழுந்து போன மனுக்குலம், தேவ பிரசன்னத்தை இழந்த மனுக்குலம், மகிமையை நாம் இழந்திருக்கிறோம். அந்த மகிமையை மீண்டும் பெற வேண்டும் என்றால் தேவனோடு நெருங்கி அவர் சமூகத்தை நாம் தேட வேண்டும். மூன்றாவது, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு பூட்டப்பட்ட நிலையில பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல இன்னல்கள், நாம் யாரிடத்தில் சென்று முறையிட்டு நமக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பல நேரங்கள்ல மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளை, மனித ஆலோசனைகளின் பிரகாரம் நாம் செல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, நமக்கு பரலோக கதவு திறந்தாதாங்க பூமியில எல்லா வாசல்களும் திறக்கும். எனவே நம் இந்த பூமிக்குரிய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், முதலாவது எங்கே செல்ல வேண்டும் என்றால் மனிதரிடத்தில் அல்ல, பரம தகப்பனிடத்தில் சென்று பரலோக கதவை தட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். இந்த நாளில கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கப்படும், நீங்கள் கண்டடைவீர்கள், உங்களுக்கான ஆசீர்வாத வாசல் திறக்கப்படும். கேட்போம், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தேடுவோம், தேவ பிரசன்னத்தையே நோக்கி பரலோக கதவை தட்டுவோம். நிச்சயமாய் தேவன் நமக்கு பரத்திலிருந்து எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நீங்க சொல்லியிருக்கிறீங்களாப்பா, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளிலே எங்களுக்கான எல்லா தீர்வையும் இந்த பூமியில எங்களுக்கு இந்த 3 வார்த்தையில வைத்திருக்கிறீங்களே அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.